எட்டாவதாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது, மிக அருமையான காரணம். நம்முடைய வீடுகளிலே பின்பற்ற வேண்டிய காரணம், கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாச பாரம்பரியத்திலே வளர்ந்த கிறிஸ்தவ மக்கள் தங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய காரியம், ஒரு காலத்திலே செய்யப்பட்டு வந்த காரியம், இந்த காலத்திலே விடுபட்ட ஒரு காரியம். அது என்ன என்றால், மாலை 6 மணிக்கு போர்ச்சுகல் தேசத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, பட்டணமாக இருந்தாலும் பட்டி தொட்டியாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும், ஆலயத்திலே மாலை 6 மணிக்கு திரிகால மணி அடித்தவுடனே அந்த எல்லா வீடுகளினுடைய ஜன்னல்கள், சாளரங்களுடைய கதவுகள் திறக்கும். இந்த வீட்டில் தெருவில் உள்ளவர்கள், எதிர் திசையில் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய சாளரங்களின் கதவுகளும் திறக்க, பெண்களுடைய தலைகளும் முகங்களும் அந்த ஜன்னல் வழியாக வெளியே தெரியுமா? என்ன செய்வார்களாம்? எதிர் வரிசையிலே இருப்பவர்களும் இந்த வரிசையிலே இருப்பவர்களும் அருள் நிறைந்த மரியே சொல்ல, இவர்கள் பதில் சொல்ல, இந்த 153 மணி ஜெபமாலையை 6 மணியிலிருந்து 7 மணி வரை எல்லா மக்களும் கூடியிருந்து ஜெபிப்பார்களாம். கூடியிருந்து ஜெபிக்கின்ற குடும்பம் ஒரு நாளும் குலைந்ததே கிடையாது. கிறிஸ்தவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட தேசமாகிய போர்ச்சுகல் தேசத்திலே நம்முடைய புனித அந்தோனியார் பிறந்தார் என்றால், எப்படிப்பட்ட கத்தோலிக்க விசுவாச சத்தியத்திலே அவர் ஊறியிருந்தார் என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் பிறந்த பொன்னாடு போர்ச்சுகல் தேசம் என்றால், அவர் பிறந்த இடம் லிஸ்பன் மாநகரம். போர்ச்சுகல் தேசத்தினுடைய தலைநகரத்திலே புனித அந்தோனியார் பிறந்தார், லிஸ்பன் மாநகரத்திலே. இந்த லிஸ்பன் மாநகரம் சாதாரணமான நகரம் அல்ல. இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடித்தான் வாஸ்கோ ட காமா. அப்பொழுது அவன் தன்னுடைய பிரயாணத்தை எங்கே தொடங்கினான் என்றால், இந்த லிஸ்பன் மாநகரத்தினுடைய துறைமுகத்தில் இருந்துதான் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கினான். லோயலா இஞ்ஞாசியார் இந்தியாவிற்கு வேதம் போதிப்பதற்காக புனித பிரான்சிஸ் சவேரியாரை அனுப்பினார். அப்பொழுதும் இந்தியாவிற்கு கடற்பயணம் செய்வதற்காக அவர் தேர்ந்தெடுத்த துறைமுகம் லிஸ்பன் மாநகரத்தினுடைய துறைமுகம் தான். மட்டுமல்ல, அகில உலகம் என்றும் வியாபார ஸ்தனிகங்களிலே மைய இடமாக இருந்தது அந்த காலத்திலே லிஸ்பன் மாநகரம். அப்படிப்பட்ட பேறு பெற்ற பட்டணத்திலே 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் தேவ அன்னை ஆத்ம சரீரத்தோடு மோட்சத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த அலங்காரமான நாளிலே மார்ட்டின் என்று சொல்லப்படுகின்ற தகப்பனுக்கும் மேரி என்று சொல்லப்படுகின்ற தாய்க்கும் மகனாக பிறந்தார். இந்த மார்ட்டின், மேரி என்று சொல்லப்படுகின்றவர்கள் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மார்ட்டின் என்பவருடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது, இவருடைய மூதாதையர்கள் போர்ச்சுகல் தேசத்தை ஆண்ட மன்னர்கள்.